அடுத்த வருஷம் ஐபிஎல்ல ஆர்சிபியோட கேப்டனா ஃபேஃப் இருப்பாரா, மேக்ஸ்வெலுக்கு டாட்டா காட்டுவாங்களா ஆர்சிபின்னு பல கேள்விகள் இருக்கு. ஆர்சிபியோட ரிட்டன்ஷன்ல ஐபிஎல்லோட ரிட்டன்ஷன் ரூல்ஸை பார்த்தீங்கன்னா இப்போதான் ரீசெண்டாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு டீம் மொத்தமாக 6 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிக்கலாம், இல்லை ஆர்டிஎம் பண்ணிக்கலாம். இதில் ஒரு அன்கேப்டு பிளேயர் போக மிச்சம் இருக்க 5 கேப்டு பிளேயர்ஸ் இந்தியன் பிளேயர்ஸாகவும் இருக்கலாம், இல்லைனா ஃபாரின் பிளேயர்ஸாகவும் இருக்கலாம். ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா வர நவம்பர் இல்லை டிசம்பரில் நடத்துறதா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அக்டோபர் 31 எல்லா டீம்ஸும் அவங்களோட ரிட்டைன்டு பிளேயர்ஸ் அனௌன்ஸ் பண்ணணும். அதுக்காக இப்போ ரிட்டைன் பண்றதுக்கான ரூல்ஸையும் அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து என்ன, எல்லா டீம்ஸும் அவங்களோட ரிட்டைன்டு பிளேயர்ஸ் அனௌன்ஸ் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. ஆர்சிபி டீமை பொறுத்த வரைக்கும் ஐபிஎல் 2025 மெகா ஆக்ஷனுக்கு முன்னாடி பல முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கு. எந்த பிளேயரை ரிட்டைன் பண்ணணும், எந்த பிளேயரை ரிலீஸ் பண்ணணும், எந்த பிளேயர் ஆர்டிஎம் பண்ணணும், அடுத்து அவங்க டீமோட கேப்டனா யார் கண்டினியூ பண்ண போறான்னு பல கேள்விகள் இருக்கு ஆர்சிபில. இந்த வீடியோல இப்போதைக்கு வந்துட்டு இருக்க லேட்டஸ்டான அப்டேட்ஸ் வச்சு ஆர்சிபியோட ரிட்டன்ஷன் லிஸ்ட் எப்படி இருக்க போகுதுங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஐபிஎல் 2024 ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் சுமார், செகண்ட் ஆஃப் மாசுங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஆர்சிபி ஆடின 7 மேட்ச்ல ஒரு மேட்ச் தான் வின் பண்ணியிருந்தாங்க, மிச்சம் 6 மேட்சுமே தோத்துருந்தாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்கன்னு சொல்ல, இன்னொரு பக்கம் ஆர்சிபி பார்த்தீங்கன்னா பாய் இருங்க பாய் இதை பாருங்கிற மாதிரி செகண்ட் ஆஃப்ல ஆடின 7 மேட்ச்ல தொடர்ந்து 6 மேட்ச் ஜெயிச்சு பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆயிருந்தாங்க ஆர்சிபி. ஐபிஎல் 2024 ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிவில் பிளே ஆஃப்ஸ்க்கு வாய்ப்பே இல்லைங்கிற நிலைமையில இருந்து ஐபிஎலோட செகண்ட் ஆஃப் முடியும் போது பிளே ஆஃப்ஸ்க்கே குவாலிஃபை ஆயிட்டாங்க ஆர்சிபி. கடந்த 3 ஐபிஎல் சீசனா ஆர்சிபிக்கு ஒரு ஆவரேஜான சீசனா போய்கிட்டு இருக்கு. அடுத்ததா இந்த ஐபிஎல் 2025 2027 அடுத்த 3 வருஷத்துக்கான இந்த சைக்கிளுக்கு ஆர்சிபி பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். எல்லா கோட்டி அழிங்க முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கிற மாதிரி ஆர்சிபியோட கேப்டனே பாத்தீங்கன்னா கேள்விக்குறியா இருக்கு. அடுத்த வருஷம் ஐபிஎல் ஆர்சிபியோட கேப்டனா கேஎல் ராகுல் இருக்க போறாரு, ரோஹித் சர்மா இருக்க போறாருன்னு பல ரூமர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு போய்கிட்டு இருக்கு. இதுல எது உண்மை எது நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. ஆனா இந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட் அனௌன்ஸ் ஆச்சுன்னா நமக்கு ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். இப்போதைக்கு ஆர்சிபியோட கேப்டனா இருக்க ஃபேஃப் பாத்தீங்கன்னா ஆர்சிபி ரிலீஸ் பண்ற ஐடியால தான் இருக்காங்க போல. இப்போதைக்கு வந்துட்டு இருக்க லேட்டஸ்டான அப்டேட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்தடுத்து வரப்போற சீசன்ஸ்க்கு ஆர்சிபி ஒரு புது கேப்டன் எதிர்பார்க்கறாங்க போல. ஆர்சிபி டீமோட முக்கியமான பிளேயர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா விராட் கோலி, ஃபேஃப், வில் ஜாக்ஸ், சிராஜ், மேக்ஸ்வெல், எஸ் தயால், ரஜத் படிதர், அதுக்கப்புறமா கேமரான் கிரீன். அன்கேப்ட் லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா அனுஜ் ராவத் இருக்காரு. இந்த முக்கியமான பிளேயர்ஸ்ல இருந்து சில பிளேயர்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஆர்சிபி ரிட்டைன் பண்ண போறாங்க, சில பிளேயர்ஸ் ஆர்டிஎம் பண்ண போறாங்க. ஆர்சிபி பாத்தீங்கன்னா 4 பிளேயரை ரிட்டைன் பண்ணிட்டு 2 பிளேயர் ஆர்டிஎம் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா 3 பிளேயரை ரிட்டைன் பண்ணிட்டு 3 பிளேயர் ஆர்டிஎம் பண்ணலாங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு எதிர்பார்க்கப்படுது. ரிட்டன்ஷன்ஸ் வந்துட்டோம்னா ஆர்சிபியோட முக்கியமான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. முக்கியமான பிளேயர்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்பர் 1ல விராட் கோலி தான். எப்பயும் போல இந்த வருஷமும் ரிட்டன்ஷன்ல ஃபர்ஸ்ட் பிளேயரா விராட் கோலி தான் ரிட்டைன் ஆக போறாரு ஆர்சிபிக்காக. விராட் கோலினா ஆர்சிபி, ஆர்சிபினா விராட் கோலிங்கிற மாதிரி ஆர்சிபியோட ஸ்டார்டிங்ல இருந்து விராட் கோலி இருந்திருக்காரு. ஐபிஎலோட அதிகமான ரன் அடிச்ச பேட்ஸ்மேன், ஆர்சிபியோட முக்கியமான பிளேயர். கண்டிப்பா ஆர்சிபியோட ஃபர்ஸ்ட் ரிட்டைன்ட் பிளேயரா விராட் கோலி தான் இருப்பாரு. இதுக்கு அடுத்ததா ஆர்சிபில மட்டும்தான் விராட் கோலியை பார்க்க முடியும் T20 ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும். இவருக்கு அடுத்ததா இப்போதைக்கு ஆர்சிபியோட முக்கியமான பிளேயரா ரஜத் படிதர் இருக்காரு. இவரையும் பாத்தீங்கன்னா ஆர்சிபி ரிட்டைன் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கடந்த சீசன்ஸ்ல ஆர்சிபிக்காக நிறைய தரமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்திருக்காரு ரஜத் படிதர். இதனால இவரும் இந்த ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல கண்டிப்பா இருப்பார்னு எதிர்பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா ஃபாரின் பிளேயர்ஸோட என்ட்ரி மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன், வில் ஜாக்சன் 3 பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா இருக்காங்க. மேக்ஸ்வெல்லை பொறுத்த வரைக்கும் அவர் அடுத்த வருஷம் ஆர்சிபில இருக்க மாட்டாரு, அவர் ஆர்சிபி ரிலீஸ் பண்ண போறாங்கிற மாதிரியான நிறைய நியூஸஸ் பாத்தீங்கன்னா சில மாசங்களா பரவிட்டு இருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. போன வருஷம் பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெலுக்கு ரொம்பவே ஒரு மோசமான சீசனா தான் இருந்தது. இதனாலேயே மேக்ஸ்வெல்லை ஆர்சிபி ரிட்டைன் பண்றதே கொஞ்சம் டவுட் தான். இதுக்கு அடுத்ததா வில் ஜாக்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் சீசன் ஒரு தரமான சீசனா இருந்தது. போன வருஷம் ஐபிஎலோட செகண்ட் ஹாஃப்ல தான் ஆர்சிபிக்காக அவர் ஆட ஆரம்பிச்சிருந்தாரு. கடைசியில் ஆடின சில மேட்சஸ்லயும் நல்ல பெர்ஃபார்மன்ஸை பாத்தீங்கன்னா ஆர்சிபிக்காக கொடுத்திருந்தாரு. ஆர்சிபியோட ரிட்டன்ஷன் லிஸ்ட்ல இவர் பேர் பாத்தீங்கன்னா இருக்கு. ஸோ கண்டிப்பா இவரையும் ரிட்டைன் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி இல்லைன்னா கூட இவரை பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆர்டிஎம் பண்ணிடுவாங்க ஆர்சிபி. இதுக்கு அடுத்ததா ஆர்சிபியோட பவுலர்ஸ் பக்கம் வந்தோம்னா முகமது சிராஜ் இல்லைன்னா எஸ் தயால், இவங்க 2 பேர்த்துல யாராவது ஒருத்தர் ரிட்டைன் செய்யப்படுவாங்க. இன்னொருத்தருக்கு பாத்தீங்கன்னா ஆர்சிபி ஆர்டிஎம் யூஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. முகமது சிராஜை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட ஒரு முக்கியமான பவுலரா இருக்காரு. ஏன் நம்ம டீம் இந்தியாவோட முக்கியமான பவுலராகவும் இருக்காரு. ஆர்சிபியோட முக்கியமான ஃபாஸ்ட் பவுலர் சிராஜை பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஆர்சிபி விட்டு கொடுக்க மாட்டாங்க, ரிட்டைன் பண்ணிடுவாங்க. இதுக்கு அடுத்ததா கேமரான் கிரீனை பொறுத்த வரைக்கும் ஆர்டிஎம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இவருக்கு அடுத்ததா அன்கேப்டு பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் அனுஜ் ராவத்தை ஆர்சிபி ரிட்டைன் பண்ண பார்க்கலாம். நல்ல ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இப்போதைக்கு ஆர்சிபி 4 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிட்டு 2 பிளேயருக்கு ஆர்டிஎம் இல்லைன்னா 3 பிளேயர்ஸை ரிட்டைன் பண்ணிட்டு 3 பிளேயர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆர்டிஎம் யூஸ் பண்ண போறது தான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா பார்க்கப்படுது. பார்க்கலாம் இந்த ஸ்ட்ராட்டஜி ஆர்சிபி யூஸ் பண்றாங்களா இல்லைன்னா புதுசா ஏதாவது ஸ்கெட்ச் போடுறாங்களான்னு. இனிமே பாத்தீங்கன்னா ஃபேஃப் அதுக்கப்புறம் மேக்ஸ்வெலுக்கு எந்த மாதிரியான பிளான்ஸ் ஆர்சிபி வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஸோ பார்க்கலாம் எந்த மாதிரியான ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்குன்னு. நீங்க ஆர்சிபி யாரை ரிட்டைன் பண்ணா நல்லா இருக்கும், யார் ஆர்டிஎம் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.